இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மொபைலில் எடுக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் எப்படி நம்ம கூகுள் டிரைவ், அதாவது க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு நம்ம எப்படி காப்பி பண்ணுறது, அதாவது சிங்க் பண்ணுறது எப்படி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கூகுள் டிரைவ் ஆர் இந்த க்ளவுட் பேக்கப் இது ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்ம மொபைல் தொலைஞ்சு போச்சு, அப்படி இல்லை இப்போ நம்ம ஓஎஸ் ஏதோ அப்டேட் பண்ணும்போது கூட ரீபூட் கேட்கும். நம்ம கொடுக்கும்போது மொபைல் ஆன் ஆகலை, இல்லை ஏதோ நம்ம கண்டிஷனில் நமக்கு ஃபோன் சடனாக ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா மொபைல் ஷாப்பில் தான் கொண்டு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபோன் வந்து ஆன் ஆகலை அப்படின்னு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக ஃபார்மேட் பண்ணிவிட்டு நம்மகிட்ட கொடுப்பாங்க, சரி பண்ணிட்டோன்னு. அப்போ நமக்கு வந்து மொபைல் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதுவுமே நம்ம அதிலேருந்து எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து கூகுள் பேக்கப்பில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்ம ஃபோன் நம்ம வந்ததுக்கப்புறம் அதில் கூகுள் ஐடி லாகின் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஓல்டு ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்காக தான் நம்ம வந்து கூகுள் டிரைவ் பேக்கப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் இந்த இதில் சொல்லித்தரேன். ஸோ இந்த பேக்கப்புக்காக கூகுளே ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் கூகுள் ஃபோட்டோஸ். ஸோ அப்படி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் அந்த அப்ளிகேஷன் இருக்குது, கூகுள் ஃபோட்டோஸ். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. ஸோ இங்கே வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு எந்த இமெயில் ஐடியில் ஸ்டோர் பண்ணுறது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இமெயில் ஐடியிலையும் 15 GB நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ், வீடியோஸ். ஸோ அதான் இவங்க கேட்குறாங்க ஸோ நான் வந்து இந்த இமெயில் ஐடி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டர்ன் ஆன் பேக்கப் இது கொடுத்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இருக்கிற இமேஜை விட அவங்க கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணவா, இல்லை கீழே ஒரிஜினல். இது வந்து என்னென்னா இருக்கிற ஃபோட்டோவை அப்படியே ஸ்டோர் பண்ணுறது. ஸோ தேர்ட் வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஒய்ஃபை கிடைக்கல அப்படின்னா மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு. நீங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணுங்கள். இல்லை ஒய்ஃபை மட்டும்னா ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் கன்ஃபார்ம். ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வரும். இது வந்து நீங்கள் ஸ்கிப் கொடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கெட்டிங் யுவர் ஃபோட்டோஸ்னு வருது. ஸோ இப்போ நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு எனக்கு இந்த கேமரா தவிர எனக்கு வேறு ஃபோட்டோஸும் எனக்கு வந்து உள்ள பேக்கப் ஆகணும் அப்படின்னா, இந்த ஃபோட்டோ செட்டிங்ஸில் நீங்கள் கொடுக்கும்போது, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பேக்கப் சிங்க் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எனக்கு வந்து காமிக்குது 15 GB 6% ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. கீழே இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கப் டிவைஸ் ஃபோல்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த ஃபோல்டர் வேணுமோ அதை இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கேமரா மட்டும் கொடுத்துருக்கேன். இது கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்தீங்க, இதெல்லாம் சேவ் ஆயிரும். ஸோ இது போக நீங்கள் வேறு ஆப்ஷன் இங்கே எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் பேக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வேறு ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஃபோன் தொலைஞ்சிருச்சு, அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஆச்சுன்னா, நீங்கள் இந்த ஜிமெயில் ஐடி ஜஸ்ட் லாகின் பண்ணால் போதும் உங்கள் ஃபோனில். ஸோ இங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகி உங்கள் கேலரிக்கு வந்துடும். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு 15 GB ஸ்டோரேஜ் தான். ஸோ இப்போ எனக்கு என்ன காமிக்குது அப்படின்னா 985 வந்து யூஸ் பண்ணியாச்சு அப்படின்னு காமிக்குது. ஸோ எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது இன்னும் 14 GB தான். ஸோ இது போக உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இல்லை கூகுள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். 100 GB வந்து 130 rupees per month. ஸோ இது எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இது போதும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. இது உங்களுக்கு 15 GB தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று கீழே இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கப் ஃபோல்டர்ஸ்னு இருக்கும், அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது கேமரா இல்லாமல் வேறு எதுவும் ஃபோல்டர்ஸ் வேணும்னா இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஆன் பண்ணால் போதும். இது நீங்கள் ஆன் பண்ணி கொடுத்துட்டு இதை ஆன் கொடுத்துட்டு நீங்கள் பேக் போயிட்டீங்கன்னா, ஸோ இந்த ஃபோல்டரில் உள்ள ஃபோட்டோஸ் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் வந்து நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் எதை பற்றியாவது நான் போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.